ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். விஜய் பக்கம் சாயும் 2 கம்யூனிஸ்டுகள், கூடுதலாக வரும் 4 எம்எல்ஏக்கள். இன்று தாவேகாவிற்கு முக்கிய நாள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில செயலாளர்களை சந்தித்து இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்துதான் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களின் நிலைப்பாட்டை நாளை அறிவிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. விஜயின் தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மெஜாரிட்டிக்கு 118 எம்எல்ஏக்கள் வேண்டும். இதனால் 10 எம்எல்ஏக்கள் தேவைப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இது தவிர இன்னும் 5 எம்எல்ஏக்கள் தேவையாக உள்ளது. இதற்கு 2 கம்யூனிஸ்ட், விசிகாவிடம் உள்ள தலா 2 எம்எல்ஏக்கள், இன்று மொத்தம் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவை தாவேகா கோரி வருது. இந்த 3 கட்சிகளிடம் ஆதரவு கோரி விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அது மட்டுமின்றி திருமாவளவனிடம் விஜய் செல்போனில் பேசி ஆதரவு கோரியிருக்கிறார். அது மட்டுமின்றி தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் இன்று சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோரை சந்தித்து ஆதரவு கோரினார். இவர்கள் 3 பேரும் தற்போது வரை தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கல. இந்த நிலையில தான் நாளை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பது பற்றி விவாதித்து முடிவு செய்துள்ளன. அதேபோல திருமாவளவனின் விசிகாவும் நாளை தான் உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி விஜய்க்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பதை முடிவெடுக்க இருக்கு. இதனால நாளைய தினம்தான் தாவேகாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க இருக்கு. இதற்கிடையே தான் இன்று காலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போது அவர்களிடம் ஸ்டாலின் திமுக கூட்டணியிலேயே தொடர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தாவேகா பக்கம் சாய்ந்த நிலையில் ஸ்டாலின் இந்த கோரிக்கையை 3 தலைவர்களிடம் வைத்திருக்கிறார். இதனால நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மட்டுமின்றி விசிக சார்பில் நடக்கும் ஆலோசனை கூட்டம் தாவேகாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் மீட்டிங்காக பார்க்கப்படுது. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.